பல பாடல்களை அசால்ட்டாக பாடிய பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பாடகியை பார்த்து பயந்த சம்பவம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பல பாடல்களை பாடியிருந்தாலும் இசைஞானி இளையராஜா இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் ஒரு ஆண் குயிலாக இடம் பிடித்தவர்தான் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். மோகன், ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், ராமராஜன் என பல நடிகர்களுக்கும் பல 100 இனிமையான பாடல்களை எஸ்பிபி பாடியிருக்கிறார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் பல பாடல்களை பாடியிருக்கிறார். சினிமாவில் 30,000த்திற்கும் மேற்பட்ட பாடலை பாடிய பின்னணி பாடகர் இவர் மட்டுமே. அவர் மறைந்தாலும் அவரின் பாடல்கள் இப்பொழுதும் காற்றில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. பல மொழிகளில் பல பாடல்களை மிகவும் அசால்ட்டாக பாடிய எஸ்பிபி ஒரு பாடகியை பார்த்து பயந்த சம்பவமும் நடந்துள்ளது. அதாவது இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் நடித்து இந்தி மொழியில் உருவான படம்தான் ஏக் துஜே கேலியே. இந்த திரைப்படத்திற்கு இசை லக்ஷ்மிகாந்த் பியார்லால். கதைப்படி ஹீரோ ஒரு தமிழன் ஒரு இந்தி பெண்ணை காதலிப்பான். அவர்கள் இருவரும் பாடும் பாடல்தான் அது. இசையமைப்பாளருக்கு விருப்பமில்லை என்றாலும் கதைப்படி பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினால்தான் பொருத்தமாக இருக்கும் என சொல்லி சம்மதிக்க வைத்தார் இயக்குனர் கே. பாலச்சந்தர். மும்பையில் பாடல் ஒளிப்பதிவு. எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் பாட வேண்டிய பெண் பாடகி லதா மங்கேஷ்கர். இவர் இசையில் ஒரு மேதை. எஸ்பிபி சினிமாவில் பாட வருவதற்கு 20 வருடங்களுக்கு முன்பிருந்தே பாடிக்கொண்டிருப்பவர். எஸ்பிபிக்கு இது முதல் இந்தி பாடல். இந்த பாடலில் ஆண் பேசுவது போல் ஒரு வசனம் வரும். அதாவது கதாநாயகனான கமல் ரதியை பார்த்து ஏய் நீ நல்லா பாடுறியே என்பதுதான் அந்த வசனம். இதை பாடகி லதா மங்கேஷ்கரை பார்த்து எஸ்பிபி சொல்ல வேண்டும். அதுவும் பாடகி லதா மங்கேஷ்கரை அருகில் வைத்துக்கொண்டு. எஸ்பிபிக்கோ கை உதறல் எடுக்கிறது. ஒரு இசை மேதையை பார்த்து நான் எப்படி அப்படி ஒரு வசனத்தை சொல்வது என்கின்ற பயம்தான் அது. பாடல் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்தார் பாடகி லதா மங்கேஷ்கர். அப்பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியத்தை லதா மங்கேஷ்கருக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். லதா மங்கேஷ்கரின் காலை தொட்டு வணங்கினார் எஸ்பிபி. அவரை ஆசிர்வாதம் செய்தார் லதா மங்கேஷ்கர். இருவருக்கும் தேநீர் கொடுக்கப்படுகிறது. இசையமைப்பாளர் காட்சியை விலக்கி பாடல் வரிகளை சொல்கிறார். அந்த வசனத்தை சொல்லும்போது எஸ்பிபிக்கு கை நடுங்கி லதா மங்கேஷ்கரின் புடவையில் பட்டுவிடுகிறது. ஆனாலும் பாடகி லதா மங்கேஷ்கர் கோபப்படவில்லை. இது நல்ல சென்டிமெண்ட், பாடல் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என சொன்ன பிறகே இயல்பு நிலைக்கு வந்தார் எஸ்பிபி. இந்நிலையில் பாடல் ஒளிப்பதிவு துவங்கிய போது தனது பயத்தை காட்டிக்கொள்ளாமலே இயல்பாக பாடினார் எஸ்பிபி. புரியாத மொழி, அருகில் இசை மேதை லதா மங்கேஷ்கர், அதுவும் அப்படி ஒரு வசனம். ஆனாலும் அசத்தலாக பாடி அந்த பாடலுக்கு தேசிய விருது வாங்கினார் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இசை மேதை லதா மங்கேஷ்கருடன் பயந்து பாடி தேசிய விருதை பெற்ற பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.